அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5வது யூனிட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு சில முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் அப்படியே தேர்வுக்கு வரும்னா இதை நம்ம நடத்துகிறோம் இல்லை, இது சம்மந்தமான ப்ரீ நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் அங்கே எக்ஸாமில் கேட்குற ப்ராப்ளமுக்கு யோசி ஆன்சர் பண்ண கரெக்டாக இருக்கும். சார் எங்களுக்கு எக்ஸாமில் வர அதே கொஷின் அப்படியே எங்கள் ப்ராக்டிஸ் வேணும் சார், அதே வினா இருக்குமா அப்படின்னா, நீங்கள் அதை நம்பர் ஆஃப் அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து 6000 MCQs இருக்கு இல்லையா, அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ள வினாக்கள் தொகுப்பு, இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். ஒன்று இந்த வினா அப்படியே அங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் பார்த்து பார்த்து தேடி தேடி கொடுத்துருக்கோம் முக்கியமானதாக. ஸோ வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வினா அப்படியே அங்கே தேர்வில் இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்கப்படுறது கிடையாது. இந்த மாதிரி நிறையா பார்க்குறது மூலயமா நாம் ஸ்கில்டாக மாறணும், அந்த ஸ்கில்லோட தேர்வுக்கு போகணும். அவங்க கேட்குற வினாக்களுக்கு தேர்வு செய்து எந்த வினாக்களுக்கு எந்த மாதிரியான ப்ரீ நாலேஜ் இருந்தால் சால்வ் பண்ண முடியுமோ அதை நம்ம ரிமைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி பார்த்து கரெக்டாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முற்படணும். அப்படியே போட்டு அங்கே வந்துருச்சுன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். பை லக் இதே வினாவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார், இந்த டிஸ்கஸ் பண்ண வினாவை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டேன், அது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நம்ம ஒரு சப்ஜெக்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நிறுத்திடவே கூடாது. தினம் சிறுக 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 சேர்த்துக்கினே இருக்கணும், ஸ்கில்டாக மாறணும். அந்த ஸ்கில்லோடு போய் தேர்வில் கேட்கக்கூடிய வினாவுக்கு பதில் சொல்ல முற்படணும். இல்லை சார் இதே வினா அங்கே வந்துருச்சு சார்னா சந்தோஷம், டபுள் சந்தோஷம், நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், பரவாயில்ல நம்ம படித்ததே வந்துருச்சுன்ட்டு. பட் வந்தே ஆகணும்னு நம்ம போகக்கூடாது, அது தவறு, அந்த போக்கே தவறான போக்கு. இல்லைங்க சார் நீங்கள் எந்த வேணான்னு கேளுங்க, நான் படிச்சிருக்கேன் சால்வ் பண்ணிவிடுவேன், அந்த உணர்வோடு தான் போகணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 6000 MCQs வேணுன்றவங்க 7358591547 மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் வித் டீட்டெயில் சொல்யூஷன் தான் இது கிடைக்கும். ஓகே, இப்போது G = 2 4 6 8 இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10. இது வந்து குரூப்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டர் ஆஃப் 8 என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த 8ஓட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா, இந்த குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட் எதுன்னு நம்ம தெரியணும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் பார்த்த உடனே ஐடென்டிட்டி எலமெண்ட் 6. சார் மல்டிப்ளிகேஷன்னாலே 1 தானே சார் இருக்கணும், 1 இந்த செட்லேயே இல்லையே. ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு தான் அந்த செட்டுக்கு அது வந்து ஒரு குரூப்பாக இருக்குன்னா, குரூப்பாக இருந்தால் ஒழிய, ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டு தான் அந்த குரூப்புக்கு இன்வெர்ஸாக இருக்கும், ஐடென்டிட்டியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு குரூப்பில் இல்லாத ஒரு எலமெண்ட்டை அந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, சொல்கிறது தவறு. ஓகே, ஒரு குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் அந்த செட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, 1 இல்லையே, நீங்கள் மல்டிப்ளிகேஷன்றதுனால கண்ணை மூடிக்கணும் 1 தான் ஐடென்டிட்டி டிக் பண்ணிட்டு வரக்கூடாது, தப்பு. 1 இல்லை, அப்போ வேறு எதனா இங்கே இருக்குமான்னா 6, அதை ப்ரூவ் பண்ணி பக்காவாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள் தெரியும். சரி, அப்போ தெரிஞ்சு போச்சு நல்லாவே. லெட் 6 belongs to G is an identity. ஐடென்டிட்டி தெரிஞ்சு போச்சு. ஓகே, எதுக்கு சார் இப்போ ஐடென்டிட்டி எடுத்தீங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த 8ஓட ஆர்டர் தானே கேட்குறேன். ஆர்டர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த எலமெண்ட்டு இது கூட எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன்சராக வரும் பார்க்கணும். 1000 வாட்டி பண்ணால் கூட தான் வரும், மினிமம் லீஸ்ட் நம்பர் எனக்கு தேவை, லீஸ்ட் கவுண்ட்டு தேவை. அப்புறம் 8 ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணுறேன், இங்கே ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10, 8 ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணால் 8 தான், இது நாட் ஈக்குவல் டு 6ங்க. ஐடென்டிட்டி வரல, அப்படி வந்திருந்தால் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆர்டர், அது கூடவே அதை ஆப்ரேட் பண்ணணும். எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி வருது, இந்த 6 வருது. ஓகே, இப்போ 2 டைம்ஸ் பண்ணி பார்க்குறேன். 8 பவர் 2, 8 பவர் 2ன்னா 8 ஸ்கொயர், 8 8 64 இல்லையா? அப்போ 10, எத்தனை 10 எடுக்க முடியுமோ 64ல் அத்தனை 10 எடுத்துடணும். 6 10 60 எடுத்துடலாம், மிச்சம் 4. இப்போ 8 8 64 போட்டு இப்போ இதை நம்ம வந்து மாற்றுறோம் மாட் 10க்கு, மாடுலோ 10. ஸோ மாடுலோ 10 பார்த்தோம்னா 4 ஆன்சர் வருது. 4 வந்து என்ன கிடையாது, நாட் ஈக்குவல் டு 6, அதாவது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. 6 கிடையாது, ஐடென்டிட்டி. இங்கே 6 ஐடென்டிட்டி வந்ததுனால 6ன்னு போட்டுனுக்கிறேன். ஓகே, 3 தடவை பண்ணுவோமா? 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3, 8 பவர் 3. இப்போ இதை எப்படி எழுதணும்னா 8 ஸ்கொயர் இன்ட்டு 8 இப்படி எழுதிக்கலாமா? 8 ஸ்கொயருக்கு வந்த ஆன்சர் 6, இதோட ஆன்சர் 6.
இன்ட்டு 8. இதுக்கு ஆன்சர் போட்டோம், ஏன்னா மாட் 10 தானே, அதனால். இப்போது இது 6 8 48, 40 கழிச்சிட்டா மிச்சம் 8. எல்லாமே மாட் 10ங்க, மறந்துடக்கூடாது. மாடுனா மாடுலோ 10 மட்டு மாடுலோ 10. இப்போ 8 கியூப் 8 வருது. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 6. எனக்கு 6 தானே வரணும். அப்போ 4 இருக்கிற ஆப்ஷன் 4 தான் இருக்குது. அதிலையாவது வந்துடணும் கடவுளே, இல்லை வந்து தான் ஆகணும். இல்லைன்னா எதுக்கு 4 ஆப்ஷனில் அதை வைக்கணும்? வராமலும் போகலாங்க, வந்தே ஆகணும்னு. இப்போ 8 பவர் 4 8 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர் இப்படி பிரிச்சுக்கலாமா? இப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் டாட் வைக்கிறேன். அடிஷன்னா ப்ளஸ் போடணும், எல்லாத்தையுமே இந்த ஸ்கொயரை போடக்கூடாது. +8 + 8 + 8 + 8 4 வாட்டி கூட்டணும். ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் நான் இப்படியே பெருக்கிக்கிறேன். இப்போ 8 ஸ்கொயருக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் 6. இந்த 8 ஸ்கொயருக்கும் 6 தான். இப்போ 6 6 36. 36 மாடுலோ 10 பார்த்தா 6 வந்துருச்சுங்க, ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த 8ஐயே 4 தடவை ஆப்ரேட் பண்ணணும், பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி வருது. இதுதான் மினிமம் நம்பர். ஏன்னா 3ல் வரல, 2ல் வரல, 1ல் வரல. மினிமம் நம்பர் 1லே வந்திருந்தாலும் நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். அப்போ இங்கே என்னென்னா நமக்கு 4. ஓகே, ஆர்டர் வந்து 4. எதுக்கு? இந்த 8க்கு. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், அதே தான். குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10. தென் இன்வெர்ஸ் ஆஃப் எலமெண்ட் 4. இந்த 4ஓட இன்வெர்ஸ் கேட்குறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கும் இல்லையா? இதான அது குரூப்புன்ட்டாங்க பாருங்கள். இட்ஸ் எ குரூப். அப்போ ஐடென்டிட்டி இருக்கும், இன்வெர்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற இன்வெர்ஸ் அந்த செட்லேயே இருக்கும், அதுதான் முக்கியம். அப்போனா இந்த 4ஓட இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இப்போ நமக்கு இன்வெர்ஸ் சொல்லணுன்னா நல்லா தெரியும். 6 தான் இதுக்கு என்னது, ஜியில் இருக்கிற அந்த 6 தான் இஸ் அன் ஐடென்டிட்டி. ஓகே, இது ஐடென்டிட்டி. சரி, இப்போது 2 4 6 8 அப்படி இந்த கார்னர்லேயும் போடுங்க. 2 4 6 8. இப்போ 4ஓட இன்வெர்ஸ் வேணும் இல்லையா? இந்த டேபிள் ஈஸியாக போட்டுடலாம், டக்குன்னு போட்டுடலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. சரி, எனக்கு வேறு வே இருக்குது சார், நான் அதில் போடுறேன். போடுங்க. இந்த டேபிள் எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இன்வெர்ஸ் ஈஸியாக நம்ம சொல்கிறது எப்படி எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். இந்த நம்ம மல்டிப்ளிகேஷன் தான். 2 4 4 2 8 6 2 12 12 10 கழிச்சிட்டா 2 8 2 16 10 கழிச்சிட்டா 6. 10 தாண்டி போகும்போது கழிச்சுக்கணும். 8 16க்கு 6 24க்கு 4 32க்கு 2. ஏன்னா 3 10 30 எடுத்துட்டா மிச்சம். அடுத்தது 6 2 12க்கு 10 எடுத்துட்டா 2. 24க்கு 20 எடுத்துட்டா 4. 6 36 36க்கு 30 எடுத்துட்டா 6. ஏன் 30 எடுத்தீங்க சார்? எத்தனை 10 எடுக்க முடியுமோ எடுத்துடணும், ஏன்னா மாடுலோ 10ன்னு இருக்காங்க, அது மறந்துடாதீங்க. அடுத்து 6 8 48க்கு 8 40 எடுத்துடலாம். 8 2 16க்கு 6 32க்கு 2 48க்கு 8 64க்கு 4. அவ்வளோதான், போட்டாச்சா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒரு ரோலையும் எங்கே இருக்குது பாருங்கள். 6 தானே ஐடென்டிட்டி. we know that 6 is an identity. ஆமாம், 6 ஐடென்டிட்டி தான். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இதுதான் ஐடென்டிட்டி, இந்த ரெண்டாவது ரோவில் இந்த ஐடென்டிட்டி, இதில் இதுதான் ஐடென்டிட்டி, இந்த 6க்கு இதுதான் ஐடென்டிட்டி, 8 இருக்கிற இந்த ரோவில் 6 தான் ஐடென்டிட்டி. ஸோ ஒவ்வொரு ரோலையும் ஐடென்டிட்டி கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2ஓட இன்வெர்ஸ் சொல்லணும்னா அந்த ஐடென்டிட்டிக்கு நேராக மேலே இங்கே இருக்கிறவன். இப்போ இன்வெர்ஸ் ஆஃப் 2 இஸ் 8, இன்வெர்ஸ் ஆஃப் 4 இஸ் 4, இன்வெர்ஸ் ஆஃப் 6 இஸ் ஐடென்டிட்டி வச்சு மேலே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அந்த மேலே இருக்கிறவங்க. இன்வெர்ஸ் ஆஃப் 6 இஸ் 6, ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ 8ஓட இன்வெர்ஸு 2, 2ஓட இன்வெர்ஸு 8. ஓகேங்களா? இப்போ இங்கே வாங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க? 4ஓட இன்வெர்ஸ் கேட்குறீங்களா?
4 இங்கே இருக்குது, இந்த 6 ஐடென்டிட்டி வர்ற எலமெண்ட்டுக்கு நேராக மேலே இங்கே இருக்கிறது. இப்போ 4ஓட இன்வெர்ஸு 4. அப்போது 4 நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ 8 கேட்டாங்கன்னா 8ஓட இன்வெர்ஸ் என்ன? 8ஓட இன்வெர்ஸு 2. இப்போ இங்கே இது வந்து மல்டிப்ளிகேஷன் 10, அது மறந்துடாதீங்க, மல்டிப்ளிகேஷன் இது. இவ்வளோ தாங்க விஷயம். therefore inverse of 4 is 4. வந்துச்சு ஆப்ஷன் பி. ஓகே, இந்த டேபிள் ஈஸியாக போட்டலாம் இல்லை, அடிஷன் டேபிளாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் டேபிளாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடலாம். சார் இதெல்லாம் வேண்டாம் சார், நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் சார், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்தது பாருங்கள், இது முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த மாடல் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுனே இருக்காங்க. சரிங்க, இப்போ நான் ஒரு ஜி அப்படின்னு ஒரு 3 எலமெண்ட் செட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு எலமெண்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் பாருங்கள். 1 0 யூஸ் பண்ணி 1 0 -1 யூஸ் பண்ணி 3 எலமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி 3 மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணால் அது ஜி இஸ் ஏ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ இந்த குரூப்போட ஆர்டர்னா யாராவது சொல்ல முடியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் சொல்லிட்டோம், எப்படிலாம் சொல்லணும்னு பார்த்தோம். இப்போ குரூப்போட ஆர்டர்னா என்ன? கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இந்த குரூப்போட ஆர்டர் நான் கேட்டிருக்கேன். சரி, இது வந்து குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. தென் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஆர்டர்னால் வரிசை. இந்த எலமெண்ட்டுக்கு வரிசை என்னன்னு கேட்குறாங்க, ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர்னா என்ன? இந்த எலமெண்ட்டையே இது கூட இந்த எலமெண்ட்டு இது கூட ஆப்ரேட் பண்ணால் எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி வருதுன்னு சொல்லணும். ஐடென்டிட்டி வரணும். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன? ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? அவனோட இந்த குரூப்பில் இருக்கிற யாரை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மல்டிப்ளை பண்ணுறவங்க யாரோ அவங்க தான் வருவாங்க ஆன்சராக, இல்லையா? அப்போ அந்தமாரி இதில் வரக்கூடியது இது இதுதான் வரும். போட்டோவே பார்க்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும். ஸோ வி நோ தட் 1 0 0 1 இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷன் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. பிலாங்ஸ் டு G is an identity. இல்லை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க. இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதான் வரும். இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதான் வரும். இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதான் வரும். எங்கள் மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க சார். நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன்ஸில் இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியணும். இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 1 0 0 1 இதோட இதை மல்டிப்ளை பண்ணுவோம். முதல்ல 1 0 0 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 0 1 1 + 0 இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 + 0 இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 + 0 இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 × 0 0 + 1 × 1 1. பாருங்கள், 1 0 0 1 கரெக்டாக வருது. இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் இதான் வருது. சரி, இந்த 1 0 0 1ஓட அடுத்து இவனை மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது ஆள் -1 1 -1 0. இப்போ யார் வரணும்? இது வரணும். வருதா பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -1 + 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 + 0. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 -1. ரைட். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 0 + 0. அப்போது -1 1 -1 0. பாருங்கள், இந்த எலமெண்ட் வந்துருச்சா? அப்போ அடுத்தது இதை 1 0 0 1ஓட அடுத்த ஆள் இவனை மல்டிப்ளை பண்ணுவோம். இவனே தான் வரணும் மல்டிப்ளை பண்ணால். அதனால தான் நான் இதை ஐடென்டிட்டின்னு சொல்கிறேன். என்னுடன் யார் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்களே தான் வருவாங்க, ஏன்னா நான் ஐடென்டிட்டி. மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணி பாருங்கள். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 + 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 -0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1 0 + 1. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0 -1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 0 -1 1 -1 கரெக்டாக இதே வருது பாருங்கள், வந்துருச்சா? அப்போது என்னுடன் யாரை மல்டிப்ளை பண்ணாலும் அவங்களே தான் வருவாங்க. அதனால தான் நான் ஐடென்டிட்டி, இவன் தான் ஐடென்டிட்டி. இவன் எடுத்து இவனோட ஆப்ரேட் பண்ணாலும் இவன் தான் வரான், இவன் எடுத்து இவனோட ஆப்ரேட் பண்ணாலும் இவனே தான் வருவான், இவன் எடுத்து இவனோட மல்டிப்ளை பண்ணாலும் இவனே தான் வருவான். அதனால் இதை நான் ஐடென்டிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். வந்தது அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய எந்த எலமெண்ட்டோ ஃபார் எவ்ரி எலமெண்ட் x in G
அந்த மாதிரி வருதுன்னா அது தரக்கூடிய அந்த எலமெண்ட் இதுதான் தருது. ஸோ வர ஆன்சர் தான், பட் ஆப்ரேட் பண்ணும்போது இவனை கூட தான் பண்ணுறோம். ஸோ எல்லாரோடும் ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களே வராங்கன்றதுனால இதை நான் ஐடென்டிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரி, ஐடென்டிட்டி இப்போ எது கேட்டுட்ருக்கீங்க? நான் என்ன கேட்டேன்? ஆர்டர் ஆஃப் இதுன்னு தான் கேட்டேன். ஏன்னா இவனையும் இவங்க கூட ஆப்ரேட் பண்ணும்போது எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி வராங்களோ அத்தனை தடவை, அதுதான் வந்து இந்த எலமெண்ட்டோடைய ஆர்டர். சரி, இவன் கூட ஆப்ரேட் பண்ணால் -1 0 0 1 கண்டிப்பாக இது வேறு தான். அப்போ இது வந்து ஒரு தடவை பண்ணால் இதே தான் வரும். ஸோ அது ஐடென்டிட்டியாக இல்லை. அது 2 வாட்டி பண்ணி பார்ப்போம். 0 போடக்கூடாது. ஏன் சொல்லுங்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வந்து ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 0 வராதா? ஏன் வராது? சரி, அடுத்து 1 போட்டு பார்த்தா 1 பவர் 1 வந்து இதே தான், -1 0 0 1. இது வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. சரிங்க சார், ஒரு தடவை பண்ணீங்க வரல, 2 தடவை பண்ணி பாருங்கள். -1 0 0 1 2 தடவை பண்ணால், அதை இவனையும் இவன் கூட பண்ணால் என்ன வருது பாருங்கள். 2 தடவை பண்ணி பார்க்கலாம். 2 times -1 0 0 1 -1 0 0 1. இது 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், 1 வருது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 0. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 1. 2 டைம் ஆப்ரேட் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி வந்துடுச்சு. போதும், மினிமம் நம்பர் தான் எனக்கு தேவை. இங்கே இருக்கிறத செக் பண்ணாலே போதும், இது செக் பண்ணாலே போதும். ஏன்னா 4 ஆப்ஷன் தானே ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. அப்போது அந்த எந்த எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட்டு இது கூடவே இதை ஆப்ரேட் பண்ணேன். இதையே ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணேன், எனக்கு அதே எலமெண்ட் தான் வருது, ஐடென்டிட்டி கிடையாது. இது கூடவே இதை 2 தடவை பண்ணேன். இப்போ 2 தடவைன்னா 2 தடவை பெருக்கணும். அதான் பண்ணுறதுன்னா என்னது? பெருக்கிறது, ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ 2 தடவை ஆப்ரேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக ஐடென்டிட்டி வந்துடுச்சு. இப்போ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அப்போ என்ன சொல்லுதுன்னா வரையறை, அந்த எலமெண்ட்டு கூட அதே ஆப்ரேட் பண்ணணும். எத்தனை தடவை, மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி வந்துடுதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு தடவை பண்ணால் வரல, 2 தடவை பண்ணால் வந்துடுச்சு. 2 தடவை பண்ணான்னா ஆப்ரேட் பண்ணால், ஆப்ரேட்டருங்க மல்டிப்ளிகேஷன். ஸோ பெருக்கணும், சில நேரம் கூட்டல் வந்தால் கூட்டணும். ஸோ இப்போ ஆப்ரேட் பண்ணும்போது என்ன, இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், -(-+1) 0. அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0. அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0. இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 1 1. ஸோ இவ்வளோ தாங்க, 1 0 0 1 1 0 0 1. அப்போ ஐடென்டிட்டி வந்துடுச்சு 2 தடவை பண்ணாலே. அப்போது ஆப்ஷன் சி அதோட ஆர்டர் 2. therefore ஆர்டர் ஆஃப் -1 0 0 1 is 2. சார் எனக்கு ஒரு ஆசை, 3 டைம்ஸ் போட்டு பார்த்தா வருதா பார்க்கலாமா சார்? நான் வந்துட்டு போட்டோன்றேன். 3 டைம்ஸ் என்ன, 1 கோடி தடவை போட்டாலும் வந்துச்சு, எனக்கு அது தேவையில்லைன்றேன். ஏன் தேவையில்லை? லீஸ்ட் நம்பர் தான் எனக்கு தேவை, சின்னதுலேயே வரணும். 2 தடவை பண்ணும்போதே வந்துடுச்சு, 3 தடவை பண்ணி வந்தான்னா வரலன்னா என்ன? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த இடம் புரியலன்னா நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிடுங்க. 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, 6000 MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற தியரி அப்படியே மனப்பாடமே பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன் அதே கொஸ்டின் நாங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே அடிச்சு போயிடலாமே. ஆனால் அந்த தியரி கூட மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுட்டு படித்தா நல்லதுன்றேன். புரிஞ்சுட்டு படித்தா உங்களை வெளில ஆளே இல்லை இந்த 6000 கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த ஒரு 12 புக்லெட் சொன்னேன்ல, ஹேண்ட் ரிட்டன் காப்பி ப்ராப்ளம்ஸு, அது ஈஸின்னு நினச்சிடாதீங்க. கடினமான ப்ராப்ளம், அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், அதை விட்டுறாதீங்க. இது வெறும் 2000 rupeesக்கே தரோம், கொரியர் சார்ஜோட உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இது 10 யூனிட் இருக்காது, ஒரு 6 டாபிக் மட்டும் இருக்கும். ஃபோரியரு, காம்ப்ளெக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, மெக்கானிக்ஸு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 5 புக்லெட் வரும். ஃபோரியரு, காம்ப்ளெக்ஸு, மெக்கானிக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, ப்ராபர்ட்டி இருக்கும். ப்ராபர்ட்டி மெயினாக இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கும். இன்டெக்ரல் கால்குலஸ் சூப்பராக இருக்கும். அப்படியே அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இப்போ போட்டிருக்கேன், இது பூரா வந்துடும். இப்போ போட்டுட்டு இருக்கிற இது வரைக்கும் வந்துடும். சரிங்களா? வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7358591547. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.